Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது முடிஞ்சதா போய் படுக்கையில் படுத்து நல்லா தூங்கும். சாப்பாட்டு நேரத்துக்கு எந்திரிச்சு வரும். ஒரு நாள் இவர் பைக்கில் போகும்போது என்ன ஆகிடுது, ஒரு ஆக்சிடென்ட். நடக்கிறதுல சிரமம் இருக்கு. அவர் வாங்கி கொடுக்க சாப்பிட்டு தீர்த்த பெண். இப்போ அவரால் முடியலை, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, சப்போர்ட் பண்ணணும், ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது. வா, நீ வந்தால் தான் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கு. ஆமாம், உனக்கு என் நேரம் இதை கழுவி விடுறதுக்கு தான் நான் வரணுமா? அதுக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்று வைக்கல. அப்போ என்ன சொல்கிறாரு என்கிட்ட மேடம், நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன் மேடம், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மேடம், எனக்கு என் குழந்தைய பார்க்கணும் போல. இங்கேயே உட்காந்துட்டு அழுதுட்டார் பாவம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணு அப்பாவுடைய அன்புக்கு எங்கிட்ட வருது. அதனால் குழந்தைக்காக ஒரு நாள் 2 நாள் இங்கே இருந்துட்டு அப்படியே போச்சு. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் இந்த வாரமும் ஒரு பயங்கரமான ஒரு கதையோட, ஒரு வரலாறோட காத்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம் மேடம். எனக்கே தெரியல அது என்ன கதை, அது பயங்கரமான கதை. இப்படி இருந்தாலும் பயங்கரமா ஃபேமிலி லைஃபே பயங்கரம்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் இல்லையா? எனக்கு இன்னும் ஆயிடுச்சு. அப்ப ஆளை மாத்திடுங்க தம்பி, அப்புறம் கல்யாணத்தையே வெறுத்துருவார் அவரு. சரி, இன்னைக்கு நம்ம சஞ்சீவ் குமார் அப்படிங்கிற ஒருத்தருடைய கதையை பற்றி பேச போகிறோம். சென்ற முறை ஒரு பெண்ணுடைய கதையை பேசினோம். இந்த முறை நம்ம ஒரு ஆணுடைய கதையை பேசுகிறோம். இந்த வழக்கு நடந்து ஏறத்தாழ 2010 அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நடந்த வழக்கு இது. பெயர் மாற்றப்பட்டு தான் சொல்கிறேன். என்னை சந்தித்த போது அவர் ரொம்ப நடக்க முடியாமல் நடந்து வந்தார். கூடவே அவங்களுடைய சிஸ்டர் வந்தாங்க. தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் தான் அழைச்சிட்டு வந்தாங்க, இங்கே வாங்க, இதை நம்ம செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ கூப்பிட்டு பேசின போது தான் தெரிஞ்சது, இந்த மனிதர் திருமண வாழ்க்கைக்கு முன்னதாக ரொம்ப நல்லா இருந்திருக்கிறார். சிரிப்பு வரணுமே உங்களுக்கு? வந்துருச்சா? சார், என்னன்னா இவர் சிவில் இன்ஜினியராக இருந்திருக்கார், நல்ல சம்பாத்தியம். ஸோ பொண்ணை போய் பார்க்குறாங்க, சென்னையில் இருக்கிற பொண்ணை பார்க்குறாங்க. அவங்க அப்போ இருந்தது திருச்சியில். ஸோ இங்கே பார்த்தோன்னே சரி, ஓரளவுக்கு இருக்கா பொண்ணு, நமக்கு குடும்பம் நடத்துறதுக்கு தான் பொண்ணு வேணும், நம்ம அழகி போட்டிக்கு யாரையும் தயார் பண்ண போகிறதில்ல. அதனால் அம்மா குடும்பம் நல்லா இருக்கான்னு பாருங்கள், அம்மா கல்யாணம் வச்சுக்கலாம். அப்புறம் அவங்க ஏதோ சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு. எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க, பையன் நல்லா சம்பாதிக்கிறான், வீட்டில் ஆள் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். பையனுடைய அப்பா, எல்லாம் வேலைக்கெல்லாம் ஆள் போட்டிருக்கிறோம், நிம்மதியாக உங்கள் பொண்ணு இருக்கலாம், நாங்கள் எதையும் எதிர்பார்த்து நாங்கள் வர்றதில்ல, நாங்கள் அப்படி வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். சந்தோஷமாக தான் கல்யாணம் நடக்குது. இந்த பொண்ணுக்குமே என்னென்னா சிவில் இன்ஜினியருங்க, நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாராமா, ஆஹா அப்படின்னு ஒரே சந்தோஷமாக தான் கல்யாணம் பண்ணுது. கல்யாணம் ஆனால் கொஞ்ச நாட்கள்லேயே அவங்க அப்பா தவறிடுறாரு. அவங்க அப்பா நடத்திட்டு இருந்த பிஸ்னஸும் கொஞ்சம் அடிபட்டுறது. ஸோ அவங்க தங்களுடைய வரவுக்குள் தான் வாழ்க்கையை நடத்த வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். பார்த்தா இந்த பொண்ணு எந்த வேலையும் செய்யாது, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும், அது முடிஞ்சதா போய் படுக்கையில் படுத்து நல்லா தூங்கும், சாப்பாட்டு நேரத்துக்கு எந்திரிச்சு வரும். இந்த அம்மா இருக்காங்களே, தங்கமான மாமியார், அவங்க இந்த குடும்பத்துக்கு நான் தான் அச்சாணி, அதனால் எல்லாரையும் சேர்த்து சந்தோஷமாக கொண்டு போகணும். அவள் எந்திரிச்சு வராட்டி கிடக்கிறாப்பா, உடப்பா, நீ நான் சமைச்சு வைக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போயிட்டு. ஸோ இவ எந்திரிக்கிறாளோ இல்லையோ அந்த அம்மா சமைச்சு சாப்பாடு கட்டி கொடுத்து, வீட்டில் எல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் ஆள்காரே இருந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த பொண்ணையும் வாமா சாப்பிடுவா, இத்தனை நேரம் சாப்பிடாமல் இருந்தால் என்ன பண்ண, எல்லாம் இப்படி இருந்தபோது இந்த தம்பி இருக்கார் சஞ்சீவ்குமார், அவருக்கு ஒரு அக்கா யூஎஸில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அக்கா முழுகாமல் இருக்கா, அதனால் அக்காவுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் போய் உதவி செய்யணும், வாந்தி எடுத்துகிட்ருக்கா, தலையே தூக்க முடியலையாம்மா, சாப்பாட்டுக்கு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க மாப்பிள்ளை, அவளுக்குமே ஏதாவது பக்குவமாக பார்த்தா தானே அவள் எந்திரிச்சு வருவா, அதனால் நான் போயிட்டு வரேன். இவளுக்கு ஒரே சந்தோஷம்தான், ஆஹா போயிட்டு வராங்கன்னு. ஆனால் போனதுக்கப்புறம் நமக்கு எது என்னன்னு அவளுக்கு தெரியலை. ஸோ என்ன பண்ணுறா, சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாங்க, எல்லாம் டாட்டா சொல்லி ஏர்போர்ட்டில் அனுப்பியாச்சு. இப்போ யார் காலையில் எந்திரிச்சு வேலை செய்யணும்? ரைட்டாக ராங், மருமக செய்யணும்.
அப்பா இறந்து போயிட்டாருங்க, மருமகன் இல்லை, இப்போ புருஷனும் பொண்டாட்டியும் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. எழுந்து செஞ்சு தான் ஆகணும். சரி லேட்டாக வருதா, இப்போவாது நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது ஒன்றில் ஆர்டர் பண்ணுறோம். அப்போ அதெல்லாம் கிடையாது. இந்த மனுஷன் வந்து இன்னும் எந்திரிக்காமல் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன பிடிக்குமோ போய் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி அந்த பொட்டலத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிட வேண்டியது. அது அவள் லேட்டாக எழுந்திரிச்சாலும் நல்ல மனுஷன் தானே. ஆஹா. அப்புறம் என்னென்னு சாப்பிட்டான். அவள் சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டு முடிச்சுட்டு, அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன், நீ தயவு செய்து ஏதாவது ஒன்று செஞ்சு வை. மத்தியானம் வரைக்கும் பார்த்து அந்த மத்தியானம் வேலை முடிஞ்சு வருவார். வந்தால் வீட்டில் ஒன்றுமே இருக்காது. அப்பவும் கேட்டால் எனக்கு செய்ய தெரியாதுங்க, நீங்கள் வேற, நான் ஏதோ நிம்மதியாக இருக்கலான்னு தான் இங்கே வந்தேன். நீங்கள் எங்கள் அம்மா வீட்டில் என்ன சொன்னீங்க, எங்களுக்கு வீட்டிலலாம் வேலைக்காரி இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஒரே ஒரு ஆள் வச்சுட்டுருக்குறீங்க நீங்கள். நான் அதெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் ஒரு குக்கு வைங்க. நான் வைக்க மாட்டேன்னு சொல்லலை, நீயும் பாரு. ஆனால் அப்படியே இருக்க முடியாதுமா, குடும்பம்னா படுக்கை எந்திரிச்சோம்னா அந்த பெட்ஷீட்டாவது மடித்து வை, ஒரு குளிச்சுட்டு வர அந்த ஈரட்டவல்ல குடியில் அது காய போடும். இதெல்லாம் ஒரு பேசிக்காக நம்ம நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிற விஷயம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் நாம் அப்படின்னா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். முதல்ல உங்கள் அம்மாவை இங்கே வர சொல்லுங்கள், உங்கள் அம்மா இங்கே வந்தால் தான் ஆச்சு. அம்மாவை எத்தனை காலத்துக்கு செய்வாங்க, அவங்க அங்கேயும் அக்காவுக்கு செஞ்சுட்டு இங்கே உங்கள் அக்காவுக்கு செய்கிறாங்கல்ல, அப்போ எனக்கும் செய்ய சொல்லுங்கள். அப்புறம் இதுக்கு நடுவில் அவங்க அம்மா வராங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த அம்மா வந்தவுடனே நான் போய் ஒரு 10 நாளைக்கு அங்கே இருக்கிறேங்க அத்தை, நீங்கள் இல்லை 3.5 மாதமாக நான் இங்கே கிடந்து அல்லாடி போயிட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். சரி போயிட்டு வா, ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்போ வர்ற, ஒரு வாரத்தில் வந்துடுவேங்க அத்தை. சரி ரொம்ப சந்தோஷம். ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி இப்போ அம்மா. ஆமாம். இப்போது அடுத்த ரெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ என்னாச்சு, மாமியார் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னப்பா என்னாச்சு ஏதுன்போது, என்னம்மா ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்கம்மா, வயிறே எனக்கு சரியில்லைம்மா, ஹோட்டலில் வாங்கி வாங்கி சாப்பிட்டு எனக்கு டயரியா எப்போ பார்த்தாலும், நான் டாக்டர்கிட்ட போய் மாத்திரையெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார். என்னப்பா பண்ண சொல்கிறேன், அந்த பொண்ணு அப்படி வளர்த்துருக்குறாங்க அவங்க, நானெல்லாம் அதெல்லாம் பேச முடியாது, நீயும் உங்கள் பொண்டாட்டிக்கு என்ன சொல்லணுமோ சொல்லி சரி பண்ணிக்கோ. ஆனாலும் அவர் கொஞ்சம் அன்பாக தான் இருக்கிறாரு. சினிமாவுக்கு வந்தாருன்னா கூட்டிகிட்டு போகிறாரு, சென்னையிலேருந்து வந்த பிறகு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற போது ஒரு நாள் இவர் பைக்கில் போகும்போது என்ன ஆகிடுது, ஒரு ஆக்சிடெண்ட், பயங்கரமான ஆக்சிடெண்ட். உங்கள் பயங்கரம் வந்திருக்கேன். ஆமாம். இந்த பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆகிடுது, ஹெட் இன்ஜுரி அவருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு கிட்டக்க ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியதுன்னா எவ்வளோ பெரிய அடின்னு பாருங்கள். ஸோ அவருக்கு கொஞ்சம் நினைவு மறதி வர ஆரம்பிச்சிருக்கு, நடக்கிறதுல சிரமம் இருக்குது. ஒரு சிவில் என்ஜினியருங்கிறவர் கட்டட இடத்துல போய் நின்று இது என்ன இப்படி இருக்குது, இது சரியில்லை, அந்த படிக்க டேம்பா இப்படி இருக்குது, அதுக்கு மேலே இது மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை. நடக்கணும், படியேறணும், வரணும், இதெல்லாமே இருக்கும். ஸோ அவரால் போக முடியல. அவர் முதல்லையே கான்ட்ராக்ட் எங்கெல்லாம் வந்து ஒப்பந்தம் போட்டு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த இடத்துல செய்ய முடியல. அவையெல்லாம் கை நழுவி போய்விட்டன. புதுசாக வரவங்க என்ன சொல்லுவாங்க, அவரால் எப்படி செய்ய முடியும். இப்போது வியாபார போட்டிங்கிறது வக்கீல் தொழிலில் மட்டும் இல்லை, கான்ட்ராக்டர்ஸ் இல்லை, யார்கிட்டையும் அதெல்லாம் இருக்கும். ஸோ என்ன ஆகுது, குடும்பத்தினுடைய வருமானம் இப்போ மறுபடியும் சுருங்கி போய்ட்டு முன்ன மாதிரி இருக்க முடியாது. காரை ஓட்டிட்டு இவளை கூப்பிட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஃபிசிக்கல் இன்னபிலிட்டி அவருக்கு. ரெண்டாவது ஃபினான்ஷியல் இன்கெப்பாசிட்டி. இப்போ ஒரு கணவருக்கு அடிபட்டுது, யார் கவனிச்சுப்பா அந்த வீட்டில்? ஒய்ஃபு தான் கவனிச்சுப்பாங்க. இப்போ அம்மாவே இருந்தால் கூட ஒரு கமோடு வைக்க வேண்டியிருக்கும் இல்லையா, படுக்கையிலே ஒய்ஃபு தான் வந்து செய்ய முடியும், இல்லை குளிக்க வைக்கணும். இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் மேல் நர்சஸ் வந்துட்டாங்க, கொண்டு போய் உட்கார வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. பட் அந்த சமயத்தில் இதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும். இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேரும்போதே அங்கே வச்சுருந்து பார்த்தாங்க, சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் அங்கே முடியாதுன்னு சொல்லி தான் இங்கே பாலாஜி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இங்கே தான் ஒரு 3 மாதம் இங்கே ஆகிடுச்சு. அப்புறம் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டேன்னா இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஃபிசியோதெரப்பி பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம திருச்சியிலேருந்து மட்டும் என்னத்தை சாதிக்க போகிறோம் வா அப்படின்னு குடும்பமே வந்து இங்கே சென்னையில் வந்து குடித்தனம் இருக்கிறாங்க. சென்னையில் குடித்தனம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பொறுப்பு அந்த பொண்ணுக்கு அதிகம் வேணும். ஆனால் என்னென்னா லட்சமாக சம்பாதிச்ச போது கணவனோட ஊர் சுற்றி மகிழ்ந்த பெண், அவர் வாங்கி கொடுக்க சாப்பிட்டு தீர்த்த பெண். இப்போ அவரால் முடியலை, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் மற்ற நர்ஸ் பார்த்துப்பாங்க, வீட்டில் நம்ம செய்ய வேண்டியது நம்ம தானே செய்யணும். ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான்.
இப்போ அந்த அம்மாவுக்கும் ஒரு தர்ம சங்கடம். சில விஷயங்களை அம்மா செய்ய முடியாது சார். அப்புறம் வருத்தம் தான். இல்லைப்பா ஒரு நர்ஸு போட்டுக்கலாமே, இல்லை நானே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிறேம்மா, என் வாழ்க்கை இதோட முடங்கி போயிடும் போல் இருக்குது, வருமானம் இல்லாமல் வீடும் கஷ்டப்படுது, நீ எதுவுமே கொடுக்கறது இல்லை எங்களுக்கு, நீ கட்டாயம் கொடுக்கணும். இதுக்கு நடுவில் என்னாச்சு, இந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கா. ப்ரெக்னென்ட் ஆன போது ஒரு குழந்தையும் இருந்தது. அந்த குழந்தை இங்கே வந்தது. இப்போ வசதி இங்கே குறைஞ்சி போச்சு, ஆள் வேலை செய்கிறவங்க குறைஞ்சி போயிட்டாங்க, இவருடைய நடமாட்டம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறேன், நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இவங்க முதல்ல நினச்சாங்க போனவ வந்துடுவா அப்படின்னு. ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, ஏம்மா இன்னும் வரலையே, ஏன் வரல, வா நீ வந்தால் தான் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும். ஆமாம், உனக்கு என் நேரம் வந்து இதை கழுவி விடுறதுக்கு தான் நான் வரணுமா, அதுக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்று வைக்கலை. என்னடி சொல்கிறேன், நீ தானடி என்னுடைய ஒய்ஃபு, உனக்கு ஒன்று இப்படி ஆயிருந்தால் நான் பார்த்துருக்க மாட்டேனா, டெலிவரி சமயத்துல எல்லாம் கூட நான் உன் கூட தானே இருந்தேன், நீ யோசிச்சு பாரு, அப்புறம் இது மாதிரிலாம் நீ பேசாத, சரி நீ செய்யறியோ செய்யலையோ நீ கிளம்பி இங்கே வா, நான் தனியாக இருக்க முடியாது, ரெண்டாவது நான் குழந்தைய பார்க்கணும்ல, உன்னையும் பார்க்க முடியாது குழந்தையும் பார்க்க முடியாது, அம்மா நாள் முழுக்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க, என்னோடய லைஃப் எப்படி இருக்குன்னு நீ நினச்சி பாருவா, அதெல்லாம் வர முடியாது, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, என் வாழ்க்கை இல்லை, என் குழந்தை வாழ்க்கை எனக்கு இப்போ முக்கியம், அவளை நான் வந்து இப்போ வயசு வந்து என்ன வந்திருக்கோ அதை சொல்லி இந்த மாதிரி நான் வந்து ப்ரீ ஸ்கூலில் போட போகிறேன். ப்ரீ ஸ்கூல் ரொம்ப அவசரம், எதுக்கு படுற, குறைஞ்சது அந்த காலத்துலலாம் நம்ம 5 வயசில் தானே நம்ம படித்தோம், நான் சிவில் இன்ஜினியர் ஆகலையா, சம்பாதிக்கலையா, ஆமாம் நீ சம்பாரித்து கிழிச்ச, எத்தனை நேரம் இந்த பிள்ளையை வச்சுட்டுருக்கிறது, அதுக்கு தான் ப்ரீ ஸ்கூலில் சேர்த்து விட்டோம். அப்போ பார்த்தா ஒரு புருஷனை மதிக்காமல் எந்த நேரமும் இதே தான். இப்போ இந்த சூழ்நிலையில் தான் என்கிட்ட வரார். இப்போ கொஞ்சம் வாக்கர் பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, பிஸ்னஸுக்காக போய் அங்கே உட்கார்றாரு, உடனே வந்துடுவாங்களா சார், அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியாவது மேலே வரணும்னு அவர் ஆசையோடு வேலை செய்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு என்கிட்ட வந்து, மேடம் நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன் மேடம், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மேடம், எனக்கு என் குழந்தைய பார்க்கணும் போல இருக்குன்னு இங்கேயே உட்காந்துட்டு அழுதுட்டார். பாவம், அவருடைய அழுகையிலையும் அவர் பேசுகிற விஷயத்துலேயும் உண்மை இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. சரி, அதுக்காக ஏன் கவலைப்படுறீங்க, இங்கே தானே இருக்கிறா, வாங்க நான் ஃபேமிலி கோர்ட்டில் உங்களுக்கு போட்டு தரேன். எல்லோரும் நினச்சிக்கிறாங்க ஃபேமிலி கோர்ட்டுனா டைவர்ஸ் தான், இல்லைனா மெயின்டெனன்ஸ் தான் நினச்சிக்கிறாங்க. இல்லைங்க, சேர்ந்து வாழ்றதுக்கு நம்ம மனு போடலாம், நீங்கள் வாங்க மனு போட்டு சேர்த்து விட்டுடலாம். இவர் மனு போட்டு இதெல்லாம் போட்டு, நான் இன்றைக்கி என்னுடைய மனைவியை நான் காதலிக்கிறேன், எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், என் மனைவி இல்லாமல் எனக்கு இல்லை, என் குழந்தைய நான் பார்க்கணும், இதுக்காக தானே நான் கல்யாணம் பண்ணது அப்படின்னு அவர் பாசிட்டிவாக என்னென்ன உண்டோ, நான் என்னுடைய லெவல் பெஸ்ட்டு இருந்து நல்லா பார்த்து பழையபடிக்க ஆகணும்னு நான் துடிச்சிட்ருக்கேன் சார், எல்லா எக்ஸசைஸும் பண்ணேன், இதெல்லாம் சொல்லவும் அத்தனையும் போட்டு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கொடுத்து, முதல்ல எப்படி இருந்தது, இப்போ வந்து எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய ஃபிசிக்கை வந்து மூமெண்ட்ஸுக்கு ஒத்ததாக அதை மாற்றிருக்காரு, இதெல்லாம் போட்டு நாங்கள் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறோம். நோட்டீஸ் போய் அந்த பொண்ணுக்கு சேருது. அந்த பொண்ணுக்கு சேர்ந்தாலும் அவள் வர்றதுக்கு ரெடி இல்லை. அவள் போய் நம்மளை மாதிரி ஒரு வக்கீலை பார்த்துருப்பாங்க போல். அவங்க சொல்லியிருக்காரு, நீ போக வேண்டாம், நம்ம ஒன்று பண்ணலாம், அவனை அடக்கணும்னு நினச்சா நாம் ஒன்றும் பண்ண முடியும். என்னன்னா, நீ மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு கேஸ் போடு, அவனுக்கிட்ட வருமானம் இல்லை, அவன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் இவனால் குழந்தையை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடலாம். இதெல்லாம் அதுலேயும் லா இருக்குது. ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு உடனே வந்து எம்சி போட்டுட்டான். என்ன, எனக்கு 10,000 கொடுக்கணும், என் பொண்ணுக்கு 10,000 கொடுக்கணும், கேஸுக்கு 5,000 கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேஸ் போட்டோம். இந்த பையன் என்ன சம்பாதிக்கிறான், என்ன கொடுக்க முடியும், குடும்பம் நடத்தணும், அம்மாவை பார்க்கணும், தன்னுடைய வைத்திய செலவு இருக்குது. ஸோ இவர் பழையபடிக்கு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் போட்டு, என்னுடைய சூழ்நிலை நான் இவ்வளோ % தான் செயல்படுற மாதிரி இருக்கேன், இந்த இதில் என்னுடைய உழைப்பில் இவ்வளவு தான் என்னால் நான் கொடுக்க முடியும், ஆனால் நான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் என் குழந்தைக்கு மட்டும் நான் எதாவது செய்கிறேன். இவன் நோட்டீஸை வாங்கினா பாருங்கள், ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸில் அந்த கேஸுக்கே வர்றதில்லை, மெயின்டெனன்ஸ் கேஸ்க்கு மட்டும்தான் வருவான். பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு ஜட்ஜு 3 தடவை கண்டினியூஸாக ஆப்சண்ட் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஆப்சண்ட் ஆனாலும் சரி, பொண்ணானாலும் சரி, 3 வரைக்கும் பார்ப்பாங்க. 4வது தடவையும் வரலைன்னா செட் எக்ஸ்பார்ட்டி அந்த பொண்ணை ஒருதலை பட்சமாக வச்சு இவருக்கு தீர்ப்பு கொடுக்கறது. இப்போ என்ன உத்தரவு இருக்குது, மனைவி வந்து வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவை நாங்கள் கையில் வாங்கி வச்சுட்டோம். ஒரு தெம்பு வந்துருச்சு இவருக்கு. இப்போ அடுத்தாப்பில் எம்சி போடுறாங்க. அப்போது இவர்னால் என்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் விளக்கமாக போடுறோம். இதெல்லாம் நாங்கள் கொடுக்கணும்.
எனக்கு வந்து மருத்துவத்துக்கு இவ்வளவு செலவாகுது, நான் இவ்வளவு தான் சம்பாதிக்கிறேன். ஸோ இந்த சம்பாதனையில் இவங்க கேட்குற அளவுக்கு கொடுக்க முடியாது நான் குழந்தை. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்லுங்கள், ஏன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை? அவங்க ஒரு மனைவி செய்ய வேண்டிய எந்த கடமையுமே எனக்கு செய்யலை. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் போது அம்மா வீட்டில் போயிருந்தாங்க. நான் லட்சமாக சம்பாதிக்கும் போது என் கூட எல்லா இடத்துக்கும் வந்தாங்க. டூர் போகிறது என்ன, சினிமா போகிறது என்ன, பீச்சு போகிறது என்ன, எல்லாம் நடந்தது. அதனால் நான் அவங்களுக்கு செய்யணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனாலும் என் ஒய்ஃபு, நான் அது இல்லைன்னு நான் மறுக்கலை. அதெல்லாத்த விட சார், அவங்க அம்மா வீட்டுக்கு போனான், நான் அடித்து துரத்தலை. எனக்கு பொண்டாட்டி வேண்டான்னு நான் சொல்லலை. நான் வேணும்னு சொல்லி தான் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸுக்கு பெட்டிஷன் போட்டு நோட்டீஸும் கொடுத்தேன் சார். வந்து வாழுன்னு வரமாட்டேன்ட்டா. பல நாள் கோர்ட்டுக்கு வராததுனால ஒருதலை பட்சமாக எனக்கு தீர்ப்பாயிருக்குது. அப்போ அவள் வந்து சேர்ந்து வாழணும். நான் முயற்சி எடுத்திருக்கிறேன் என்னுடைய மனைவியோடு வாழ. அவளாக போயிருக்கா, அதனால் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் அதுலேயே நாங்கள் என்ன பண்ணினோம், எம்சிலேயே ஒரு எம்பி போட்டோம். எம்பின்னா மிஸ்லேனியஸ் பெட்டிஷன்னு பேர். வழக்கமாக அதில் போட மாட்டாங்க. இந்த பெட்டிஷன் போட்டோம் பாருங்கள், சேர்ந்து வாழ்கிறக்கோ பிரிஞ்சு போகிறதுக்கோ அதில் தான் போடுவாங்க. ஆனால் எங்களுக்கு வேறு வழி கிடையாது, ஏன்னா எங்கள் பெட்டிஷன் முடிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணினோம், இந்த எம்சிலேயே எம்பி ஒன்று போட்டு குழந்தைய பார்க்கணும். பதில் போடுறா சார், குழந்தைக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளவு செலவாகும், பால் இவ்வளவு, சாப்பாட்டுக்கு இவ்வளவு, நட்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கொடுக்கணும், குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும். அதெல்லாம் வந்து கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய அவருக்கு கார்டியன்ஷிப்பு கொடுக்கக்கூடாது, கஸ்டடி கொடுக்கக்கூடாது. நான் பார்த்துப்பேன், எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் நல்ல வசதி இருக்குது பார்த்துக்கிறேன். அப்புறம் நாங்கள் வந்து விசிட்டிங் ரைட்ஸுக்கு போட்டோம், குழந்தைய பார்க்கணுங்கிறக்காக. அதை பார்த்துட்டு வந்தா, கோர்ட்டுக்கு வந்தா. இதெல்லாம் பதில் போடுறதுக்கு வந்து தான் ஆகணும். அதெல்லாம் போட்ட உடனே ஜட்ஜு கேட்டார், ஏம்மா நீ எங்கேம்மா இருக்கிற அப்படின்னு கேட்டார். நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் சார் இருக்கேன், அவள் வீட்டில். ஏம்மா உங்கள் அம்மாவுக்காக நீ போய் அங்கே இருக்க, அப்போது உன் புருஷனுக்காக அந்த குழந்தை வந்து இங்கே இருக்கிறதுல என்ன தப்பு? சரி நீ சொல்லு, உன் புருஷன் தண்ணி போடுறாரா, சீட்டாடுறாரா, இல்லை ரேஸுக்கு போகிறாரா, என்ன தப்பு பண்ணார்? இல்லை யாராவது பொம்பளைகளோட சகவாசம் வச்சுருக்கிறாரா? இல்லை. இல்லை சார், அவர் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணாருங்க அப்படின்னார். அப்போ இவர் சொன்னார், ஆமாங்க சார் நான் யூஸ் பண்ணேன், பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு வந்து யார் இருந்தா, எங்கள் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, கை கால் செயல்பட முடியாமல் இருந்தேன், பல மறதி எனக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அந்த வெறுமை தனிமையில் நான் குடித்தேன். நான் குடிக்கலைன்னு சொல்லவே இல்லை சார், நான் குடித்தேன். ஆனால் அதுவே வந்து நான் கொஞ்சம் நல்லாக ஐயோ நம்மளா இப்படி பண்ணுறோம் அப்படின்னு நானே யோசித்து நான் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி டி அடிக்ஷன் சென்டருக்கு நானே போய் ஒரு வாரம் அங்கே தங்கி அவங்க கொடுத்த மருந்து எல்லாம் பார்த்துட்டு அதில் இருந்து உடலை வந்து சரியாக கட்டமைச்சுக்கிறதுக்காகவும் நான் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் போய் பீச்சிலையானாலும் எல்லோரும் வாலிபால் ஆடுற இடத்துலையாவது நான் நிற்பேன் சார். அப்படி நிற்கும் போதெல்லாம் அவங்க பால் தட்டும்போது என்ன அறியாமல் நான் என் கையை நான் ஒசுத்துறேன். ஃபுட்பால் விளையாடினாங்கன்னா போய் நின்றுப்பேன், என் கால் அசைக்கணுங்கிறதுக்கு. ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்திருக்கேன். என்னுடைய ரத்த மாதிரியே நான் கொடுக்குறேன் சார், நான் ரெடியாக இருக்கேன். என்னுடைய ரத்தத்தில் ஆல்கஹால் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் சார். அவள் சொல்கிறது பொய்யான குற்றச்சாட்டு. இன்றைய நிலைமையில் என்னுடைய வசதிக்கேற்ற முறையில் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைச்சிருக்கேன். ப்ளஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் பழைய நிலைமைக்கு நான் வந்துடுவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஜட்ஜி என்ன சார் சொல்வார், என்ன சொல்லுவார்? என்னம்மா பிரச்சனை உனக்கு? உனக்கு என்னம்மா பிரச்சனை? இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, நீயும் செய்கிறது தப்பு தானம்மா? உனக்காக அவர் எத்தனை தடவை வாங்கி கொடுத்துருக்குறேன், கூட்டிகிட்டு போயிருக்கேன்னு சொல்கிறாரு. கூட்டிகிட்டு போனாரா? ஆமாங்க சார் கூட்டிகிட்டு போனார். எங்கேங்க சார், லோக்கல் தானுங்க சார் கூட்டிகிட்டு போனார், வேற எங்கம்மா போகணும்? எல்லாரும் பாருங்கள் ஃபாரின் டூர்லாம் போகிறாங்க சார். சரி அவர் ஃபாரின் டூர் கூட்டிகிட்டு போகிறாராம்மா, நீ வீடு வந்து சேரு சார், நீங்கள் உங்கள் ஒய்ஃபையும் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போங்க சார், இந்த தாய்லாந்து கூட்டிகிட்டு போய், இல்லை சிங்கப்பூர் மலேசியா கூட்டிகிட்டு போங்க. ஐயா என் கிட்ட இருந்தால் நான் கட்டாயமாக நான் கூட்டிகிட்டு போவேன், எனக்கு என் குடும்பத்துனா எனக்கு ரொம்ப முக்கியம், நான் வேறு யாரையும் நான் தேடி போகலை, எனக்கு இதுதான் முக்கியம். அப்புறம் என்னம்மா இவ்வளவு சொல்கிறாரு அப்படி? இல்லைங்க அவர் வேணால் குழந்தையை பார்க்கட்டும், எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு. நான் எதுக்கு எங்கள் அம்மா வீட்டில், உங்கள் அம்மா வீட்டில் வந்து நான் பார்க்கணும்? என் குழந்த எனக்கு, நான் வந்து ஒரு ஃபாதருங்கிற முறையில் பயாலாஜிக்கல் ஃபாதர், நான் எனக்கு ரைட் இருக்குது. ஐயா ஒன்றும் இல்லைங்கய்யா, அவள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேங்கிறா, 5 நாள் அங்கே இருக்கட்டும், 2 நாள் எங்கள் வீட்டுக்கு வந்துடணும், குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு போயிடணும், சனி ஞாயிறு எங்ககிட்ட இருக்கணும்.
இப்போ குழந்தைங்க வந்துடுதுன்னு பாருங்க, இந்த பாட்டியினுடைய அன்பு, இவருடைய அன்பு, ரைட்டோ ராங்கோ ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும் சார் குழந்தைக்கு. அப்புறம் அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் வரலம்மா, நாளைக்கு வர்றேம்மா, நான் அப்பா கூட இருக்கிறேம்மா, அப்பா செஸ் எல்லாம் விளையாட சொல்லி கொடுத்துருக்குறாரு எனக்கு, உனக்கு தெரியுமா ஸ்னேக் அண்ட் லேடர் தெரியுமா, அதெல்லாம் எனக்கு ஆட தெரியும், நீயும் வா நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்து ஆடலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணு வந்து அப்பாவுடைய அன்புக்கு எங்கிட்ட வருது. குழந்தைய விட்டுட்டு இந்த பொண்ணாலையும் இருக்க முடியாது. அதனால் குழந்தைக்காக வந்து 1 நாள் 2 நாள் இங்கே இருந்துட்டு அப்படியே போச்சு. 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு மட்டும் தகவல் வந்துச்சு. இது கதை அவ்வளவுதான். எங்கிட்ட வந்த பாசிட்டிவாக அவர் காத்திருந்தார், கோவிச்சுக்கல. அவருக்கு என்னென்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி, இனியெல்லாம் என்னத்துக்கு, அதெல்லாம் வேண்டாம், கல்யாணம் பண்ணியாச்சு, வாழ்க்கையில் கொஞ்ச நாள் சந்தோஷமாகவும் இருந்தாச்சு, குழந்தையும் இருக்கு, இனி என் குடும்பத்தை நான் இன்னும் எப்படி காப்பாற்றணும், மேலே கொண்டு வரணும்னு தான் நான் பார்க்கணும். சேர்ந்துட்டாங்கன்னு மட்டும் எனக்கு யார் ரெஃபர் பண்ணி வந்தாங்களோ அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க மேடம். அப்பப்போ சண்டை போடும் மேடம் அந்த பொண்ணு, அம்மா வீட்டுக்கு போகும், அப்புறம் இவரும் போய் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவார். குழந்தை நல்லா அப்பாக்கிட்டையும் அவங்க அப்பாவை பெற்ற பாட்டிக்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாகவும் அன்பாகவும் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு வாழ்க்கையை தொலைக்கிறதுங்கிறது வேறு. அதுக்காக இந்த நிலைமையில் கூட கை கால் வராத போது அல்லது மூளையில் அடிபட்டு தலையெல்லாம் அடிபட்டு இருந்த போது கூட ஒரு உறுதியோடு அந்த மனிதர் இருந்தார். அந்த சஞ்சீவ்குமார் போல வாழ்வதற்கான வாய்ப்புகளை நோக்கி தான் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை சொல்ல. ரொம்ப நன்றி மேம். இது எப்படி சொல்லணும்னா, சாந்தகுமாரி மேடம்கிட்ட வாங்க சந்தோஷமா போங்க அப்படிங்கிற மாதிரி. இது நல்ல கதையா இருக்கு, எங்காவது வெளியே சொல்லிடாதீங்க சார். நாங்கள் லாயர்ஸ் தொழிலெல்லாம் எப்படின்னா இட் இஸ் வெரி காம்படிட்டிவ், சரியா? அதனால இதெல்லாம் இல்லை, வந்த கேஸில் எந்தில் சிறப்பாக பண்ண முடியுதோ அந்த வழக்குகளை நான் சொல்கிறேன். 1 2 போகலாம், அவ்வளோதான். அவங்க என்ன நோக்கத்தில் வராங்களோ சந்தோஷமாக போவாங்க. கஷ்டங்களும் இருக்குல்ல சார், அவங்களும் சமாளிக்கிறாங்கல்ல. நம்பிக்கை இல்லாமல் சரி நம்ம வந்தோம் 3 மாதத்தில் நமக்கு முடியலன்னு ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் போனாங்கன்னா, அப்படியே இல்லாமல் அந்த நம்பிக்கையை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் எனக்கு. ரொம்ப நன்றி மேம், நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.